ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான விலாக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டு சாரி ஷாப்பிங் விலாக் தான். எஸ், ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி வந்துவிட்டோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து இனி ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால சரி ஓகே நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவா டெக்ஸ்டைல் தான். ஏன்னா அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்டு. சரி ஓகேன்னு அந்த ஷாப்பே நம்ம போயிட்டோம். ஸோ உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பட்டு சாரீ, சில்க் சாரீ, சாஃப்ட் சாரீ, காட்டன் சாரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து மினிமலைஸ்டாக ரொம்ப அடிக்காமல் லைட் கலர்ஸில் யூனிக்காக இருக்கணும் வேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்தா க்ரீன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் வேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ளவுஸ் சாரீஸ் எல்லாமே வந்து ஒரே கலரில் வரும் ஈவனாக. ஸோ அவங்க வந்து வேர் பண்ணி காட்டினாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப மாதிரி கிளிட்டாக ஷைனி அடிக்கிற மாதிரி ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ ப்ளவுஸ் மட்டும் நம்ம அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் வந்து ஒரு சாரீ வந்து நான் எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கும். அந்த கலர் வந்து நார்மல் கலர் இல்லாத மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலராக இருக்கும். சரின்ட்டு நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ரெட் கலரே பிடிக்கவே பிடிக்காதுங்க. ரெட்டே எனக்கு பிடிக்காது. ரெட்டு, பிளாக், ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது. பட் இந்த சாரியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ரெட்டு வந்து அவங்க வேர் பண்ணி காட்டினாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதில் எப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து டிசைன்ஸு பார்டர் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து அதுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரெட்டுக்கும் அந்த ப்ளூக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி இது கூட மேட்ச் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நம்ம இந்த கலரையும் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபைனலி 3 கலர்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கவுண்டரில் பில் பண்ண கொடுத்தாச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் போகலான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் போயிட்டோம். பட் சிவா டெக்ஸ்டைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது சென்னை சில்க்ஸில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் வந்து அவங்க எனக்கு காட்டினாங்க. டார்க் க்ரீன் வித் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க் கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த சாரீ வந்து நான் லைக் பண்ண அளவுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்துட்டு பிடிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேர் பண்ணி காட்டினாங்க. ஸோ வேர் பண்ணி காட்டும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கலர் செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சுற்றி தேடி கடைசியில் ஒரு எல்லோ கலர் சாரீ எடுத்தோங்க. அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஆமாம். ஸோ ஃபுல் ப்ளவுஸ் அண்ட் சாரீஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் வரை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அப்படிங்க போகும்போது ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் போகணும் தான் நான் வந்து லைக் பண்ணுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாரீ நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போயிடணும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து அவங்க ரெடிமேட் அண்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சரின்ட்டு நம்ம வந்து மெட்டீரியலில் வந்து நம்ம காட்ட சொல்லியிருந்தோம். ஸோ ஆரி ஒர்க் டிசைனில் வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்க காட்டினாங்க. டோட்டலி வந்து ஒரு 4 கலர்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்க காட்டினாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு மெரூன் கலர், ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீனு, பிங்க்கு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து அவங்க வந்து எனக்கு காட்டினாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த எல்லோ கலர் சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா மரூன் கலர் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாகவே சூட்டாக இருந்துச்சு. ஸோ ஆரி ஒர்க்கு ஹேண்டில் பேக்கில் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு ஆரி ஒர்க்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 5000 தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சரி ஓகே, நமக்கு வந்து 1500 வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த கலருக்கு இந்த ப்ளவுஸ் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்டு எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ வந்து எனக்கு காட்டினாங்க. ஸோ அது வந்து பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எனக்கு வேர் பண்ணி காட்டினாங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அதுவும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நம்ம அந்த கலர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி இந்த சாரீஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம பில் பே பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ஷாப்பிங் பண்ணிட்டோம். ஸோ ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக 4 hours வந்து நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.